நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உபர்யஹம் யதா ராஜா த்வமதः குஞ்சரோ யதா அவபோதாயதே பிரம்மன் திருஷ்டாந்தோ தரிசிதோ மயா. ஆகவே ஏக சமஸ்தம் யதிஹாஸ்தி கிஞ்சித் தத் அச்சுதோ நாஸ்தி பரம் ததோன்யத் சோகம் சச்சத்வம் சச்ச சர்வமேததாத்மஸ்வரூபம் த்யஜ பேதமோகம். பேதமோகத்தை விடு, சோகம் சோகம் அவனே நான். அந்த சஹான்னு சொல்லப்படுற பிரம்மத்துக்கு அகம்னு சொல்லப்படுற ஜீவாத்மா சரீரம், பிரகாரம், நியத பிரகாரம், அப்ருதக் சித்த விசேஷணம் என்பதை தெரிந்துகொள். அது தெரிஞ்சுட்டா தான் உண்மை புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அத்தோட ரெண்டாவது அம்சம் முடிந்தது. மூணாவது அம்சத்தில் ஸ்வயம்புவமனு, ஸ்வாரோச்சிஷமனு, ரைவதமனு, சாக்ஷுஷமனு, சாக்ஷுஷமனு, தைஜசமனு என்னும் மனுக்களுடைய வம்சங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தவர். அதுல ருத்ர சாவர்ணி மனு, சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி என்று மனுக்களை பத்தி சொல்லிட்டு வந்தார். கடைசியாக நாம் இருக்கும் இந்த காலம் வந்தது. இப்ப நாம் இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே. இதுதானே நாம் இருக்கிற காலம். இப்போ இந்த வைவஸ்வத மன்வந்தரம் இது ஸ்வேதவராக கல்பம். வைவஸ்வத மன்வந்தரம் அஷ்டாவிம்சதி 28வது சதுர்யுகம். இந்த சதுர்யுகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சதுர்யுகத்திலையும் கிருத, திரேதா, துவாபர, கலி. இதுல முதல் 3 யுகங்களில் வேதங்கள் ஒன்றாக கிடக்கும். கிருத, திரேதா, துவாபர யுகத்தில் ஒன்னா இருக்கும். சாக்கே, சம்ஹிதே, பிராமணம், அஷ்டகம் வித்தியாசம் கிடையாது. ரிக், யஜு, சாம், அதர்வம், பிரம்ம எதுவும் வித்தியாசம் கிடையாது. இது எத்த வித்தியாசம் இல்லாத ஒன்றாக இருக்கும். அதுல ஒரு துவாபர யுகத்திலும் தான் வேதவியாசர் பதவிக்கொத்தர் வருகிறார். வியாசர்னா பிரித்து கொடுக்கிறவர் அர்த்தம். வியாசம் வியஸ்த, வியாசம் பண்றதுன்னா பிரிக்கிறது, பகுக்கிறதுன்னு அர்த்தம். வேதவியாசர்னா வேகத்தை பருத்தும் பிரித்தும் கொடுத்தவர். அவர் ஆர்ந்தத்தை தான் சொல்ல போறார். ஏதத்து ஸ்ரோதுமிச்சாமி வியஸ்தா வேதா மகாத்மனா வேதவியாச ஸ்வரூபேண யதாதேன யுகே யுகே. யுகம் யுகத்துக்கு வேதவியாசர் வந்து அவதரிக்கிறார். வேதத்ருமஸ்ய மைத்ரேய. வேதம் என்பது பெரும் மரம். எத்தனை சாக்கைகள். அனந்தாவை வேதாக, ஓங்கார பிரபவா வேதாக, அநாதி பகவான் காலக, அநாதி பகவான், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அந்த பெருமானுடைய ஆணைகள். அந்த அனந்த வேதங்களுக்கு குறவில்லை. ஓங்காரத்தில் தொடங்கும், ஓங்காரத்தில் முடியும், என்றும் என்றும் இருக்கும் இருக்கும். ஜெகத் சிருஷ்டிக்கே வேதம் காரணம். ஒரு பொருள் லோகத்தில் இருக்குன்னா அதனுடைய சப்தம் முன்னாடி இருக்கும். சப்தங்கள் அத்தனையும் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டு தான் பிரம்மம் சிருஷ்டிக்கவே சிருஷ்டிக்கிறார். எந்த பிரளயம் வந்தாலும் பிரம்மத்தினுடைய திருவுள்ளத்தோட வேதம் இருக்கும். அது கழிவில்லை. ஜெகத்தை அழியலாமான சாஸ்திரம் ஒரு நாளும் அழியாது. அந்த வேதங்கள் எப்படி பிறந்து பிரிக்கப்பட்டன? அனாதியான வேதம், அபௌருஷேயமான வேதம், நித்திய நிர்துஷ்டமான வேதம். ஒரு புருஷன் வாக்கால் அது யாரும் சொன்னதில்லை, எழுதினதில்லை. எப்ப சொன்ன எழுதினதில்லையோ அதனால மனுஷனுக்குரிய குற்றமே கிடையாது. ஒருத்தர் சொன்னார் எழுதினார்னா அவர் குற்றம் வந்துடும் இல்லையோ. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தாலும் அதை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கேனோ இல்லையோ, அதான் குற்றம். உங்க முகம் எவ்வளவு புரியுதுன்னு பார்த்து மாத்திக்கிறேனோ இல்லையோ, குற்றம். இது ஒண்ணுமே கிடையாது வேதத்துக்கு. அப்ப ஒரு புருஷன் வாக்கால வராதபடியால் எந்த தோஷமும் அற்றதான வேதம். வேதத்ருமஸ்ய மைத்ரேய சாகா வேதா சஹஸ்ரஷா நசக்யா விஸ்தராத் வக்தும் சங்கேபேண ஸ்ருணுஷ்வதம். அந்த வேதத்தினுடைய விரிவை என்னால என் வாய் கொண்டு சொல்ல முடியாது மைத்ரேயா. சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோ, அவ்வளவுதான் முடியும்னார். துவாபரே துவாபரே விஷ்ணு வியாசரூபி மகாமுனே. துவாபர யுகம், துவாபர யுகத்தில் விஷ்ணுவே வியாசராக பிறக்கிறார். அஷ்டாவிம்சதி கிருத்வோவை வேதோ வியஸ்தோ மகர்ஷிபி வைவஸ்வதேந்தரே தஸ்மின் துவாபரேஷு புனః புனः. இது வைவஸ்வத மன்வந்தரம். ஒரு மன்வந்தரத்துக்கு பிரம்மாவுடைய பகல் பொழுதுக்குள்ளே மொத்தம் 14 மனுக்கள் மாறுவா. ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம் காலம். பெருக்கி பார்த்துங்க. 71 14 பெருக்கினா 1000 சதுர்யுகமா? கிட்டத்தட்ட 1000 இல்லையோ. அப்ப 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு பகல். 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரங்கள், 14 மனுக்கள் பாருவா. அதுல நாமை பெருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். வைவஸ்வத மன்வந்தரத்துல எத்தனை சதுர்யுகம் ஓடணும்? 71 சதுர்யுகங்கள் ஓடணும். அதுல 28வது சதுர்யுகத்துல நாம் இருக்கோம். 71 சதுர்யுகத்தில் 28ல இருக்கும். இது முடிஞ்சா ஒரு மன்வந்தராகும். இத போல 14 மன்வந்தரங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு பகல் ஆகும். அந்த பகல் பொழுதுக்கு கல்பம்னு பேரு. இப்ப நாம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம். பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தில் ஒரு பகல் பொழுது, அதுக்கு ஒரு கல்பம்னு பேரு. அந்த கல்பம் இப்ப நாம இருக்கிறது பேர் என்ன? ஸ்வேதவராக கல்பம். அந்த கல்பத்துக்குள்ள 14 மனுக்கள் வருவா. அதுல வைவஸ்வத மன்வந்தரத்துல இப்ப இருக்கும். அந்த மன்வந்தரத்துல 71 சதுர்யுகங்கள் உண்டு. அதுல 28வது சதுர்யுகத்தில் இருக்கும்.
அந்த சதுர்யுகத்துல 4 யுகங்கள் உண்டு, அத 4வது கலியுகத்துல இருக்கும். அப்ப அஷ்டாவிம்சதி தமே, இது வரைக்கும் 28 சதுரங்கள் போயிருக்குன்னா ஒரு சதுர்கத்திலையும் துவாபர யுகம் வந்திருக்கும். அப்ப 28 தடவை வேதவியாசர் பிறந்திருக்கணும். வியாசர்ங்கிறது ஒரு பதவி, அது ஒரு தனி மனிதன் அல்லர், அது ஒரு பதவி. அந்த பதவிக்கு சிறந்த புண்ணியாத்மாக்கள் வருவார்கள். துவாபரே பிரதமே வியஸ்ஸ ஸ்வயம் வேத ஸ்வயம்புவா. முதல் சதுர்யுகத்திலே பிரம்மாவேதான் வியாசராக இருந்தார், அவரே பிரிச்சார். 2வது வேதவியாசர் மனு, 3வது வேதவியாசர் உஷனா கவி. இப்படியே தஸ்மாத் அஸ்மாத் பிதா, அஸ்மத் பிதா பராசர மகர்ஷிக்கு முன்னாடி சக்தி இருந்தாரோ இல்லையா சொல்றதெல்லாம் பராசர மகர்ஷி தானே. அதனால அஸ்மத் பிதான்னு சொன்னா பராசருடைய தாப்பனார், அவர் இருந்தார். சக்தி, சக்தி 25வது வேதவியாசர். அகம் முனே 26வது நான். எம் பிள்ளை ஜாதுகர்ணோ அபவன்மத்தா கிருஷ்ண துவைபாயனஸ்ததா. ஜாதுகர்ணன் 27வது. கிருஷ்ண துவைபாயனர்னு நம்ம பிரசித்தமா சொல்ற பகவத் பாதராயணர், அவர் தான் பாரதம் எழுதினவர், அவர் 28வது. அப்புறம் 29வது பவிஷ்யத்வாபரே சாபி திரௌணிர்வியாசா. திரௌணின துரோணருடைய குமாரன் அஸ்வத்தாமா வியாசரா இருக்க போறார், அது 29வது சதுர்யுகத்தில். இப்படி வேதவியாசர் சரித்திரம் சொல்லி துருவமேபாட்சரம் பிரம்ம ஓமித்யேவ வியவஸ்திதம் யத்ரூபம் வாசுதேவஸ்ய பரமாத்மஸ்வரூபிணः ஏதத் பிரம்ம த்ரிதாபேதம் அபேதேன பவி ச பிரபு. இப்ப வேதவியாசருடைய பெருமை உனக்கு சொல்றேன் மைத்ரேயா, கேட்டுக்கோ. கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோபவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். என் பிள்ளையை தவிர மகாபாரதம் எழுதுறதுக்கு யாருக்கு திறமை உண்டு? கோஹ்யன்யோபவி மைத்ரேய. இந்த மைத்ரேயரே பூமண்டலம் முழுக்க தேடினாலும் இவனை தவிர மற்றொருத்தர் எழுத மாட்டார்கள். எம் பிள்ளைங்கிறதுக்காக சொல்றேன். கணபுரன் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெறுவரே. புத்திரர்கள் ஆகுமாம் சிஷ்யர்கள் ஆகுமாம் பகவத் பக்தர்கள் கௌரவத்தோட பேசப்பட வேண்டியவர்கள். அதனாலதான் கோஹ்யன்யோபவி மைத்ரேய வியாசம் நாராயணம் வித்தி. வியாசர் பகவானுடைய ஆவேசாவதாரம்னு தெரிந்துகொள். ரிக்வேத பாடகம் பைலம். இப்ப அவர் பிரிக்க ஆரம்பிக்கிறார். ரிக்கு யஜுசு சாம அதர்வம், 4 வேதங்களும் ஒன்னா கிடக்குது. இதை பிரிச்சு எல்லாரும் படிக்கிறதுக்காக கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ரிக்வேதத்தை பிரித்தார். மந்திரங்கள் எல்லா பாகத்தையும் சேர்த்து ரிக்காக்கினார். பிரயோக பாகங்களை சேர்த்து யஜுஸ் ஆக்கினார். கான பாகத்தை ரிக்கோட கூட்டி சாமமாக்கினார். இந்த 3 சேர்ந்தத்தை அதர்மமாக்கினார். இதான் ஒரு பிரிச்சது. அர்த்த அனுசாரேன பாதபத்தத்துவம் ரிக்த்வம். இதான் ரிக்குக்கு இருக்கிற விளக்கம். அர்த்த அனுசாரேன பாதபத்தத்துவம், ஒரு பாதத்துக்குள்ள அர்த்தம் இருந்தோம் அப்படின்னா இருக்கு. அர்த்த அனுசாரேனவா இல்லைன்னால் அனனுசாரேனவா இருந்தா யஜுஷ்டுவம் என்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் கானரூபத்துவம் சாமத்துவம் 3 சேர்த்து இது அத்தனையும் கலந்ததுதான் அதர்வண வேதம். என்ன இதை நானா பிரிச்சு காட்டியிருக்கார். இந்த ஒரு வேதத்தையும் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு முக்கிய சிஷ்யர் வந்தார். ரிக்வேதத்தை பைலரை கொண்டு பிரச்சாரம் பண்ணினார். யஜுர்வேதத்தை வைசம்பாயனரை கொண்டு பிரச்சாரம் பண்ணினார். சாமவேதத்தை ஜெய்மினியை கொண்டு பிரச்சாரம் பண்ணினார். அதர்வண வேதத்தை சுமந்துவ கொண்டு பிரச்சாரம் பண்ணினார். இந்த 4 வேதங்கள் ஒன்னொன்னுக்கு நிறைய சாக்கை. உத்தர தேசத்து சாக்கை, பூர்வ தேசத்து சாக்கை, தட்சிண தேசத்து சாக்கை என்ன அவரவர்களுக்கு சிஷ்யர்களை கொண்டு பிரச்சாரம் பண்ணார். ஆத்வர்யவம் யஜுர்விஸ்தம் ரிக்பிர் ஹோத்ரம் ததா முனிஹி பிபேத பிரதமம் விப்ர பைலோ ரிக்வேத பாதபம் இந்திர பிரமிதையே பிராதாத் பாஷ்கலாயச்ச சம்ஹிதே. மேலும் ரிக்வேதத்தை பைலரிடத்துல கொடுத்து இந்திர பிரமாதா பாஷ்கலர் மூலமாக மேலும் அத்தை எல்லாருக்கும் ஆக்கினார். பாரத தேசம் முழுக்க அனந்த சாக்கைகளோட வேதம் பரவித்து. அதுக்கப்புறம் அந்த வேதத்துக்கு உபபிரமணங்கள் வேணுங்கிறதுக்காக இதிகாச புராணங்களையும் ஜகத்தில் பிரச்சாரம் பண்ணினார். அதுல மொத்த வித்யாஸ்தானங்கள் 18ன்னு சொல்லுவார்கள். 4 வேதங்கள், அங்கங்கள் 6. அவை சீக்ஷா வியாகரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம். இந்த 6 சேர்ந்த அங்கம். அப்ப 4 6 10. அதுக்கப்புறம் உபாங்கங்கள் 8. அவை புராணம், தர்மசாஸ்திரம், மீமாம்சா, நியாயம், ஆயுர்வேதம், தனுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வ வேதம். அனைத்து வேதத்துடைய உபாங்கங்கள். புராணம் தர்மசாஸ்திரம், மீமாம்சா தான் வாக்கிய சாஸ்திரம், மீமாம்சா வேத வாக்கியங்களை பத்தின விசாரம். அப்புறம் தர்க்க சாஸ்திரம் தான் நியாய சாஸ்திரம், பேச்சு சரியா இருக்கிறதுக்காக. ஆயுர்வேதம் மருத்துவத்துக்கு, தனுர்வேதம் சண்டை பயிற்சிக்கு, அர்த்தசாஸ்திரம் பொருளாதாரத்துக்கு, காந்தர்வ வேதம் நாட்டியம் பாட்டு முதலான கானத்துக்கு கலைகளுக்கு. இப்படி 18 வித்யாஸ்தானங்களை ஏற்படுத்திட்டு இதுவே யஜுர்வேதம், இது சாமவேதம், இது அதர்வம்னு பிரித்து கொடுத்தார். ஜகத்துல இப்படியே வேதங்கள் எல்லாம் பெருகின. ரோமஹர்ஷணருங்கிற ரிஷியை கொண்டு இதிகாச புராணங்களை நன்கு பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தார்.
இந்த வேதங்களை கற்று அவனவன் வர்ண தர்மம் ஆசிரம தர்மத்தின்படி கர்மங்களை அனுஷ்டித்து தன்னுடைய அனாதிகால பாப புண்ணிய ரூப கர்மங்களை தொலைத்து பிரம்மத்தை அடையட்டும் என்கிற எண்ணத்தோட பகவான் வியாசராக அவதரித்தார். பெரும் உதவி பண்ணி கொடுத்தார். அந்த உபகாரத்தோட வியாசரை நாராயணனாக கொண்டு அவர் திருவடிகள் வாழி வாழி வாழி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானார்னு யோசிக்கும் போது இந்த தேகமே நான் நினைத்தால் அப்ப தேக சுகம் லட்சியமாகிறது. நான் மனிதன் சரீரம்னு புரிஞ்சுட்டேனால் அப்ப இந்த தேக சுகமா இருக்கிறது தான் எனக்கு ஒரே குறிக்கோள். அதை அடைவிப்பதற்கு வழி பணம் சம்பாதித்தல், வீடு கட்டுதல், கல்யாணம் செய்து கொள்ளுதல், பிரஜைகளை உற்பத்தி பண்ணுதல், சமுதாயத்தில் அந்தஸ்தோடே வாழ்தல். இதெல்லாம் அதுக்கு இருக்கிற உபாயங்கள். ஆனால் நான்கிறது இந்த சரீரம் தேகம் இல்லை, நான்கிறவன் ஆத்மான்னு புரிந்து கொண்டால் அப்ப அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி விசாரித்து அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொண்டு அவருக்கு தகுந்த லட்சியத்தில் புத்தி வரும். இப்ப நான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டால் அப்ப எனக்கு லட்சியம் என்ன? ஆத்ம சுகம் லட்சியமாக வேண்டும். அப்ப தேக சுகம் லட்சியமாகாது, ஆத்ம சுகம் லட்சியமாகும். அதுக்கு கல்யாணமோ சம்பாதித்தலோ வீடு கட்டுதலோ உணவோ தூக்கமோ இது தனி வழியா இருக்க போறதில்லை. ஆத்மா சுகிக்க வேணுமானால் ஒண்ணு அவர் ஆத்மாவையே அனுபவிக்க வேணும், அல்லது பரமாத்மாவை அனுபவிக்க வேணும். இதுதான் ஆத்ம சுகத்துக்கு இருக்கிற ரெண்டே வழிகள். அதுலயே ஆத்மா தன்னையே அனுபவிச்சுக்கணும்னால் நன்னாத்தான் இருக்கும். உலக அனுபவத்தை விட அது உயர்ந்ததா இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு குறைகள் கிடையாது. பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி முதலான அனைத்தும் சரீரத்துக்குத்தான் உண்டு, ஆத்மாவுக்கு இல்லை. அப்ப இந்த தோஷங்களே இல்லாததான ஆத்மாவை ஆத்மா அனுபவிக்கிறார் என்றால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் தனித்த அனுபவம் நம்ம நாமே அனுபவிச்சுக்கிறதுங்கிறது உயர்த்தியாக இருக்காது. ஒருத்தன் தனியா எத்தனை நாளி எதை அனுபவிக்க முடியும்? கூடினால் தான் அனுபவிக்க முடியும். இப்ப நாமே லோகத்துல பார்க்கறது, ஆண் பெண் கல்யாணம் பண்ணி கொள்கிறோம், கூடினால் தானே இன்பம். தகப்பன் குழந்தை குடும்பம் இருக்கிறோம், கூடினால் தானே இன்பம். அத போல இந்த ஜீவாத்மா தனித்து தன்னையே அனுபவிக்க பார்த்தால் ஆத்மா உயர்ந்தவராக இருந்தாலும் அனுபவம் உயர்ந்ததாக இருக்காது. ஏனால் இந்த ஆத்மாவுக்கு என்னதான் ஏற்றம் இருந்தாலும் பரமாத்மாவை போல விபு அல்லர், பரமாத்மாவை போல படைப்பாளி அல்லர், அனைவருக்குள்ளும் நியமிப்பவர் அல்லர். அவருக்கு இருக்கிற எண்ணிறந்த குணங்கள் இவருக்கு கிடையாது. அப்ப எத்தனை நாளி ஆத்மாவை அனுபவிக்க முடியும்? அதனால ஆத்மாவை அனுபவிக்கிறத விட ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவித்ததே சால சிறந்தது. அதை இந்த ஜீவாத்மா புரிஞ்சுட்டானால் இது நாம அனுபவிக்கிறத விட நாம பரமாத்மாவை அனுபவிப்பது மிக உயர்ந்தது என்று தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த உபாயங்கள் வழிமுறைகளை தேடுவானோ இல்லையோ. இப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? ஆத்மாவை தேகம்னு புரிஞ்சுட்டோம்னால் அப்ப அதுக்கு லௌகிக அனுபவம் சம்பாதிச்சா போரும் நல்லா இருந்துள்ளாம். ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினைத்தானால் அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் செய்ய வேண்டும். அதனால பகவானிடத்துல பிரார்த்தித்து ஆத்ம சுகத்தை பெறலாம். ஆனா பரமாத்மா அனுபவம் தான் சிறந்ததுன்னு தெரிஞ்சினால் அப்ப திருமாலிடத்தே பக்தி செய்வதுதான் வழி. இதை விடுத்து வேற ஆரிடத்துல போய் கையேந்தினாலும் கிட்டாது. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைய சாஸ்திர சொல்லப்பட்ட மார்க்கமான பக்தியாலோ பிரபத்தியாலோ தான் செல்ல முடியும். அதை தவிர்த்து யாராரோ எங்கெங்கயோ எதையோ சொல்லிட்டு இருக்காளேனால் பொழுது வீண். அது ஏதும் பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்க போறது கிடையாது. அதுக்கு இந்த மதத்தை சேர்ந்த ஆச்சரியமான ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன சாதிச்சிருக்காளோ வேதார்த்தம், இதிகாச புராணத்தின் அர்த்தம், உபனிஷத்துக்கள்
ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள், இது கொண்டுதான் நாம முக்தி அடைய முடியுமே தவிர அவரவர் இன்னைக்கு ஓரொரு சம்பிரதாயம் என்னதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள். அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்னனரே. ஒருத்தொருத்தன் தனக்கு தனக்கு புதுசா சம்பிரதாயம். ஆதிசங்கரர் தெரியும், அவரும் பரம வைஷ்ணவர். மத்வாச்சாரியர் தெரியும், ராமானுஜாச்சாரியர் தெரியும், வல்லபாச்சாரியர் தெரியும். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவா, கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறவா, உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம், சஹசிரநாமத்துக்கு பாஷ்யம். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆனா லோகம் என்ன பண்ணும்னா புதுசா அன்னன்னைக்கு ஒரு ஆச்சாரியனை கண்டுபிடிக்கும். இன்னிலிருந்து நான் தான் ஆச்சாரியன்னு அவர் ஆரம்பிப்பார். அவர் ஆச்சாரியன்னு சொன்னா கூட தேவையில்லை, நானே தான் தெய்வம்னு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவார். அப்படி இருக்கிறவாளுக்கு காதே கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். காது கொடுக்கலாம், பொழுது வீண். காது கொடுத்துட்டு அந்த நேரம் போச்சு இல்லையோ, ஒரு 4 வருஷம் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்தேன் சுவாமி, என்னென்னமோ சொல்லிட்டு நன்னார் காப்புல இருந்தது போனேன், கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லை, வெத்தா போச்சு, திரும்பி வந்துட்டேன். அந்த 4 வருஷம் வீணா போச்சு. இதுக்குத்தான் எங்கெங்கயோ காதை கொடுத்தாமல் சத் சம்பிரதாயம், வேதாந்தத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு முன்னோர் மொழிந்த முறை தப்பாம 6 சுரண்டு வருகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் தன்னை பெரியவன்னு சொல்லிக்கவே மாட்டார். தாருன்னு அறிமுகப்படுத்திக்க கூட மாட்டார். ஒரே பிரம்மந்தான், அவனை பற்று, அவனை தவிர உனக்கு வாழ்க்கைக்கு வேற வழியே கிடையாது. உனக்கு என்ன சுகமோ அது அவரால் தான். என்னாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நாம சொல்லி என்னைக்கானு கூப்பிட்டு இருக்கோமா? சனாதன தர்மத்தில் இங்க வாங்கோ, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும், கடல் தொல்லையெல்லாம் ஓஞ்சி போயிடும், உடனே குடும்பத்தில் இருக்கிற தகராறுலாம் நின்று போயிடும். எப்பவானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவா, ஒன்றும் நடக்காது. செல்வம் ஓஹோன்னு கொட்ட போறது, உங்களுக்கு கடன் தொல்லை தீர்ந்து போயிடும்னா. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், ஆகாசத்தை பார்த்தா காரை பேர்ந்து உதிர்ந்தது. இதுதான் நடந்தது. செல்வமும் கொட்டலை, தங்க காசும் கொட்டலை, கொட்டுமா? சம்சாரம்னு பிறந்தால் சுகதுக்கங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அப்ப நம்ம கீதை கேட்டு பிரயோஜனம் இல்லையா? துக்கம் போகாதான்னா பிரயோஜனம் உண்டு. துக்கம் போகாது, சுகத்தையும் துக்கத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்சாரம்னு பிறந்தால் சுகதுக்கங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அப்ப நம்ம கீதை கேட்டு பிரயோஜனம் இல்லையா? துக்கம் போகாதான்னா பிரயோஜனம் உண்டு. துக்கம் போகாது, சுகத்தையும் துக்கத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும். அவ்வளவுதான் கீதை கொடுக்குமே தவிர துக்கத்தையே போக்கிடும்னா அப்ப அது வைகுந்தம் ஆயிடுமே. அப்ப இந்த லோகம் எதுக்கு இப்படி இருக்க போறது, அந்த லோகம் எதுக்கு அப்படி இருக்க போகுது? ஆக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்வஞானம், நம்மை பற்றிய ஞானம். பிராபிய ஞானம், அடைய வேண்டிய புருஷார்த்தத்தை பற்றின ஞானம். பிராபக ஞானம், அடைவிக்கும் உபாயத்தை பத்தின ஞானம். இந்த ஞானம் வராத வரைக்கும் எப்படி இருப்போம்? இந்த ஞானம் வந்துடுத்துன்னா எப்படி இருப்போம்? இந்த ஞானம் வரலே, ஆத்மா சிறந்தவர், அவர் தேகன் அல்லர், அவர் அடைய வேண்டியது பரமாத்மாவேங்கிற ஞானம் வந்துடுத்துனால் பிரஹ்லாதனை போல் இருக்கிறோம். அந்த ஞானம் வராம தவிச்சோம்னால் நம்மை போய் சம்சார சுகதுக்கங்களில் உழலுகிறோம். நித்திய சம்சாரிகள்னு நம்மளை பத்தி சொல்லலையா? தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு எண்ணிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறான் ஒருவன். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். நம்ம யாருன்னு மறந்து போயிட்டோமா, ஈஸ்வரனை யாருங்கிறதையும் மறந்து போயிட்டோம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதையும் மறந்துட்டோம். மறந்தா கூட போனா போறது, இழந்துட்டமேங்கிற ஒரு வருத்தமான மனசுல இருக்கானால் அந்த வருத்தமும் இல்லாத வாழறானோ இல்லையோ? தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு எண்ணிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறான். இந்த கடல்ல இருந்து நாம வெளியில வரணுமே, அதற்கு வழி என்ன? அந்த வழி என்ன நமக்கு தெரியாதா போலதான் அசுரபாலகர்களுக்கும் தெரியல. அத வழி சொல்லி கொடுக்கிறேன்னு தான் பிரஹ்லாதன் அமர்த்தினான். அவன் சொன்ன ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் தன் தந்தையினிடத்திலேயும் சொல்றான். யா பிரீதி ரவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயான் மாபசற்பது. ஏ பகவான், உன்னை கைகூப்பி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். யா பிரீதிஹி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி. விஷயம்னு சொன்னா விஷயாந்தரம்னு அர்த்தம். விஷயாந்தரம்னால்
கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல், மூக்கால் முகர்தல், இது முதலான அனுபவங்கள் இருக்கு பாருங்க. இதைத்தான் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அனுபவம்னு சொல்றோம். இதைத்தான் ரொம்ப பொதுவா ஐஸ்வர்யானுபவம்னு சொல்லுவார்கள். ஐஸ்வர்யானுபவம்னா பண அனுபவம் மட்டும் ஐஸ்வர்யானுபவம் இல்லை. பணக்காரனும் கண்ணால பார்க்கத்தான் முடியும், ஏழையும் கண்ணால பார்க்கத்தான் முடியும். அதனால புலன்களுடைய இன்பத்தை தான் ஐஸ்வர்யானுபவம்னு சொல்லுவா. பண இன்பத்தை ஐஸ்வர்யம்னு சொல்றது இல்லை. மேலும் நமக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு 10 லட்சம், 10 கோடி, 50 கோடி, மிஞ்சி போச்சுன்னா அதுக்கு மேல பூஜ்யம் எவ்வளவுன்னு கூட நமக்கு தெரியாது. வேகமா நிறைய பூஜ்யம் போட்டா இப்பவும் 1, 10, 100, 1000 என்றதுக்கு தான் நமக்கு தெரியுமே தவிர நேர எண்ணிக்கையை பார்த்தா எவ்வளவுன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா அதே பிரம்மாவனுடைய பதவி எவ்வளவு பெருசு, இந்திர பதவி எவ்வளவு பெருசு. இவர்கள் ஐஸ்வர்யானுபவம்னு சொல்றதெல்லாம் அந்த இந்திர பதவி, சந்திர பதவி, குபேர பதவி, பிரம்மா பதவி சேர்த்து சொல்றா. நாம சொல்றாப்புல 10 கோடி 15 கோடியை பத்தி இது பேச்சே கிடையாது. ஐஸ்வர்யானுபவம்னா ஏன் புத்திய மனுஷானுபவத்தோட நிறுத்துறீள்? அதை விட எத்தனையோ மடங்கு வசந்தது பிரம்மாவனுடைய ஆனந்தம் இல்லையா? அந்த பிரம்மாவனுடைய ஆனந்தமும் வெறும் ஐஸ்வர்யானுபவம் தான். அது பரமாத்மாவின் ஆனந்தத்தோட ஒப்பிடும் போது அல்பத்திலும் அல்பம். நம்ம ஆனந்தத்தோட ஒப்பிட்டா அது ரொம்ப உயர்ந்ததா இருக்கலாம். ஆனா பிரம்மத்தின் ஆனந்தத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது ரொம்ப சொல்பம், ரொம்ப அல்பம். அதைத்தான் இங்க பிரகலாதன் சொல்றார். அவிவேகிகள், யாருக்கு தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு புரியலையோ அவன் தானே அவிவேகி. விவேகின்னா பகுத்தறிவாளன். பகுத்தறிவாளன்னா தேகாத்ம விவேக ஞானம் இருக்கிறவர். தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சல விவேகி. அந்த ஞானம் இல்லைன்னா அவிவேகி. அந்த அவிவேகிகளுக்கு விஷயாந்தரத்தில் எத்தனை பிரீத்தி இருக்கிறதோ, யா பிரீதி அவிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி. விஷயேஷுனா விஷயாந்தரேஷுன்னு வச்சுங்க. விஷயாந்தரம் பார்க்கறதுலே, கேட்கறதுலே, நல்லா சாப்பிட்றதுலே. 72 வயசாயிருக்கும். ஏதோ கொஞ்சம் கல்லீரல் சரியில்லை, அந்த நுரையீரல் சரியில்லை, ஏதோ சொல்லியிருப்பார். இனிமே கொஞ்சம் எண்ணெய் போட்ட பண்டத்தை குறைச்சுங்க, ரொம்ப உப்பு சாப்பிட வேண்டான்னு வைத்தியர் சொன்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரோ. என்ன சுவாமி, அந்த ஆரோக்கியம் குறைவு, யாத்திரையெல்லாம் போக முடியாது, ரொம்ப கைங்கரியம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார். அண்ணா எண்ணெயை குத்திந்து சாப்பிடக்கூடாதுன்னு விட்டார். எவ்வளவு கஷ்டமா இருக்குது. 70 வயசா இத்தத்தானே சாப்பிட்டு இருப்போ, உமக்கு என்ன மிச்சம் இருக்கிற 7-8 வருஷம் எண்ணெய் குத்தி காட்டாருனால் மனுஷன் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட வேண்டாமோன்னுவா. அந்த விருப்பமே இன்னும் நமக்கு போலையோ இல்லையோ.